அருட்பெரும் ஜோதி ஜேஷ்டாதேவி முதல் நாள் முதல் பயிற்சி. ஒவ்வொரு பயிற்சியிலையும் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். சங்கல்பம் அப்படின்னு ஒன்று செய்யணும். எதை செஞ்சாலும் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், எதை நோக்கி நம்ம இந்த பயிற்சியின் மூலமாக போகணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஜேஷ்டாதேவியை பொறுத்தளவுக்கு நம்ம வரத்தை கேட்பதை விட வரத்தை கொடுக்கணும். இது என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? எஸ், ஜேஷ்டாதேவி நம்மகிட்ட இருக்கக்கூடிய கருமையை, வறுமையை, தரித்திரத்தை, கடனை, நோயை, கஷ்டத்தை, கவலையை, குழப்பத்தை, சிக்கல்களை, எதிர்மறைகளை நம்மை விட்டு போக்கடிக்கக்கூடியவங்க தான் இந்த ஜேஷ்டாதேவியே. ஒவ்வொரு பயிற்சியும் நான் என்ன சொல்லுவேன், ஒரு 5 லட்சம் வேண்டிக்கங்க, 10 லட்சம் வேண்டிக்கங்க, 1 மில்லியன், 2 மில்லியன், 10 மில்லியன் வேண்டிக்கங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த பயிற்சியில் நான் உங்களுக்கு வேண்டிக்க சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? இந்த 11 நாள் பயிற்சியில் இந்த ஜேஷ்டாதேவியோட அருளில் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டம், இந்த நஷ்டம், இந்த பிரச்சனை, இந்த தடை, இந்த கவலை, இந்த எதிர்மறை, இந்த கடன் என்னை விட்டு போகணும். அதுதான் இந்த பயிற்சியோட சங்கல்பமே. ஸோ இந்த பயிற்சியை பற்றி நிறைய பேருக்கு தெரியல, அதனால் நிறைய பேர் சேரலை. நல்லது தான். ஏன்னா இந்த தெய்வம் முடிவு பண்ணினா தான் இந்த தெய்வத்தை வணங்கவே முடியும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படிங்கிறத நான் ப்ரொமோட் பண்ணி உங்களை வர வச்சேன், அல்லது நீங்கள் வர வச்சிங்க இல்லை. இந்த ஜேஷ்டாதேவி உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையை தட்டி காணாமல் போக வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காகத்தான் இந்த பயிற்சியை என் மூலமாக உங்களுக்கு கொண்டு வராங்க. ஸோ ஜேஷ்டாதேவியின் அருள் இல்லாமல் பயிற்சிக்கு நீங்கள் வரவும் முடியாது. அதனால் வந்துட்டு நீங்கள் முதல்ல ஒரே ஒரு வேண்டுதல், அது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு நோட் எடுத்து இந்த 11 நாட்கள் இந்த தெய்வத்தை நான் வழிபடுறேன், எனக்கு இந்த பிரச்சனை காணாமல் போகணும் அப்படிங்கிறத தெளிவாக எழுதிருங்க. இதுதான் முதல் சங்கல்பம். சங்கல்பம் பண்ண உடனே 11 ரூபா காசு எந்த தெய்வத்திற்கு, மதுரை மீனாட்சி அம்மனுக்கே எடுத்து வைங்க. ஓகேங்களா? 11 ரூபா காசில் மஞ்சள் கொஞ்சம், பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு ஒரு வெள்ளை கலர் துணியில் மஞ்சள் தேய்ச்சி காணிக்கையை எடுத்து வைங்க. மீனாட்சி அம்மனே, இந்த ஜேஷ்டாதேவியை வழிபாடு செஞ்சுட்டு இந்த காணிக்கையை அந்த தெய்வத்தை நினச்சி உண்டியில் கொண்டு வந்து போடுறேன் சாமி. என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை காணாமல் போகணும் சாமின்னு சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். இதுதான் முதல் நாள் முதல் பயிற்சி. இதை செய்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த விஷயத்தையே நீங்கள் செய்யணும். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு சங்கல்பத்தை முதல்ல செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு இந்த 11 நாளும் நீங்கள் இரவு முக்கியமான ஒரு வேலையை செய்யணும். அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.